வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மேலான நாமம் என்று சதா காலங்களில் மகிமை பெறுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகோதரியின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த 3வது மாதத்திலும் இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மளை ஜீவன சுகத்தோடு வைத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமான வேத வசனத்தை தியானிக்கும்படியாக அன்பின் தெய்வம் நம்மளோடு கூட இடைபடும்படியாக நம்ம ஜெப சிந்தையோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுவாராக. நாம் யாவரும் அறிந்த வேத வசனம் ரூத்தின் புஸ்தகத்தை நம்ம அதிகமாக நம்ம வாசித்திருக்கிறோம். ரூத் சரித்திரத்துல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். 9வது வசனம், கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, அடுத்து கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது இந்த ரூத்தினுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நகோமிக்கு அவரோட 2 பிள்ளைகளுக்கும் இருந்ததான 2 மருமக்கள்மார்களை குறித்ததான ஒரு காரியங்களைத்தான் நம்ம பார்க்க முடியுது. 2 மகனும் இறந்து போன நிலைமைகளிலே, தன்னுடைய கணவரும் இறந்து போன நிலைமையிலே நகோமி இங்கே மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள், நீங்கள் 2 பேரும் உங்க தாய் வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லி மாமியாராகிய நகோமி சொல்லுகிறத பார்க்கிறோம். அதற்கு பதில் இந்த மருமக்கமார்கள் 2 பேரும் வாய் விட்டு கதறி அழுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் பின் நம்ம பார்க்கும்போது இந்த 2 மருமகளிலே மூத்த மருமகள் ஓர்பால் அவள் என்ன செய்கிறாள், அவளுக்கு ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை, ஒரு மன உறுதி இல்லாத நிலைமையிலே அவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய மாமியோடு பெத்தேலுக்கு போவோம், நமக்கு நன்மையான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அவள் அறியாமல் அவள் தன் மாமியாரை முத்தமிட்டு அவள் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ரூத்தோ தன் மாமியாரை விட்டு அவள் போகாதவளாக, அவள் ஒரு புறஜாதி பெண்ணாய், ஒரு அடிமைத்தனத்தின் ஒரு மகளாய் இருந்தாலும் கூட அவள் தன் மாமியாரை அதிகமாய் நேசித்து அவள் அங்கே தன் மாமியார் கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அங்கே நாம் எப்படிப்பட்ட மன உறுதியில இருக்கிறோம். இங்கே ஒரு புறஜாதி பெண்ணாய் இருக்கிறாள், ஒரு அடிமைத்தனத்தின் பெண்ணாய் இருக்கிறாள். ஆனால் அவளுடைய மன உறுதியை கொண்டு இங்கே நாம் பார்க்க முடிகிறதா இருக்கிறது. ஆனால் ஓர்பேல் பாருங்க, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பெண்ணாக அவள் கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்டதான பின்மாற்றமான நிலைமையில மாறி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். காரணம், பல காரணங்கள். நம்மளே ஒன்றும் நடக்காது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் இயலாது, இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை, இனி இவர்களை நம்ப முடியாது என்று சொல்லி பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீரழிந்தவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, மன உறுதி இல்லாதவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அது போலத்தான் இந்த ஓர்வாலும் காணப்பட்டாள். ஆனால் ரூத் மிகவும் ஞானம் உள்ளவளாக, அவள் மன உறுதி உள்ளவளாக அவ பின்வாங்கி போகாதபடி அவள் தன்னுடைய மாமியாரோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவள் பின்பற்றி வந்தவளாக காணப்படுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவை பின்வாங்கி போனவர்கள் அநேக பேர் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆசீர்வாதம் இருந்தா ஆண்டவரை பிடிச்சுக்கிறேன், ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நான் போயிருவேன். அநேக வேலைகள்ல ஒருபாலை போல இன்னைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, இங்கே ரூத்தினுடைய ஐக்கியம் எப்படி இருந்தது, நகோமியோடு அவருடைய ஐக்கியம் இருந்ததை பார்க்கிறோம். அவருடைய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யாரோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது. உறவு பெரிது என நாம் நினைக்கிறோமா? நம்முடைய சூழ்நிலைகளில நாம் எது நடந்தாலும் என்னுடைய ஜனம், என்னுடைய தேவன், என்னுடைய ராஜா, என்னுடைய தகப்பன் என்று சொல்லி நாம் கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்கிறோம் இருக்க வேண்டும். 2 பேருக்கும் இந்த நகோமி ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க, நீங்க 2 பேருமே உங்க தாய் வீட்டுக்கு போயிருங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா 2 பேருக்கும் ஒரே வார்த்தையை சொன்னாலும் ஆனால் அங்கே ஒருவள் கீழ்ப்படிந்தவளாக, மன உறுதி பெற்றவளாக, அவள் தேவனை நம்பினவளாக, தன்னுடைய மாமியாரை விட்டு போகாதபடி ஒரு ஐக்கியம் கொண்டவளாக, உறவை வலுப்படுத்தும்படியாக அங்கே அவள் தங்கி இருந்ததை நாம் பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ரூத்தை போல பின்பற்றுவோம், மன உறுதியை பின்பற்றுவோம், பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். அவளுடைய உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொன்னால், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னால், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க பேசாதீங்கன்னு சொன்னா அவள் நம்பினதுனால நன்மை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம வேதத்துல பார்க்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து பார்க்கிறோம். எங்க தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் இந்த பொற்சிலைய வணங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு மன உறுதியோட இருந்தாங்க. அப்படி நம்ம பின்பற்றி மன உறுதியோடு தேவனை பின்பற்றி வரும்போதுதான் அங்க பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் அங்க இருக்கிறத பார்க்கிறோம். இங்கே உருவத்தை போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரி நாம் ஒரு சவாலாக உறுதியாய் இருக்க வேண்டும். ஆனால் ஓர்பாலை போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் வரக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்து நாம் பார்க்கிறோம், ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இங்கே ஜனங்களும் மூப்பர்களும் வாழ்த்துகிறார்கள். ரூத்தையும் போவாசையும் என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் வாழ்த்துறாங்களா, ஜனங்களும் மூப்பர்களும் வாழ்த்துறாரு. ஏன் வாழ்த்துறாருன்னா,
நம்முடைய வாழ்த்தும் போது பெரியவர்கள் வாழ்த்தும் போது அது பலிக்கணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், தேவ தூதர்கள் அவங்க எல்லாருமே மரியாதை எப்படி வாழ்த்துகிறாங்க? கிருபை பெற்றவளே என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் வாழ்த்தும்படியான நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இங்கே ரூத்தையும் போவாசையும் அங்கு பிரபுக்களும் அங்கே ஜனங்களும் மூப்பர்களும் அங்கே வாழ்த்துக்கூடியவர்களாய் காணப்படுகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அப்படிப்பட்டு அவர் வாழ்த்தும்படி நாம் வாழ வேண்டும். இந்த 2 மனிதர்களும் அவர்கள் இந்த ரூத்தும் போவாசும் கூட பிறர் வாழ்த்தும்படி வாழ்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். எபிரேயர் உங்களை நடத்துகிறவர்கள் சந்தோஷத்தோட நடத்தும்படி கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி நம்ம அந்த எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? உங்களை நடத்தும்படி நீங்க கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட கீழ்ப்படிந்திருந்து இங்கே அநேகர் நம்மை வாழ்த்தும்படியாக நாம் ஜீவிப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை விரும்புகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம வேதத்துல பார்க்கிறோம் ஒன்றுக்கும் உதவாத நிலைமையில ராகேல் பேரும் லேயால் பேரும் அங்க சொல்லி வாழ்த்துறத கூட நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தின் படியில பார்க்கும்போது நியாயப்படி லேயால் தான் முதல்ல வாழ்த்துதல் பெற வேண்டும். ஏன்னா ராகேல் அவ்வளவு ஒரு கோபமான ஒரு மூர்க்கமான ஒரு பெண்ணாகத்தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? ராகேல் பேரை தான் அங்கே முதன்மைப்படுத்துறத கூட நம்ம பார்க்கிறோம். ராகேலுக்கு குழந்தை இல்லை. பல நிலைமைகள்ல போனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? தேவனிடத்துல அவங்க திரும்பவுமாக அவங்க மனமடைந்து அவங்க திரும்பும் போது கர்த்தர் அங்க யோசேப்பையும் பென்யமீனையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்ல, அவ்வளவுதான், நான் சாக போறேன், எனக்கு சாவுதான் அப்படின்னு சொல்லி அந்த ராகியில ரொம்ப மனமடிவு ஆகும்போது கர்த்தர் அவங்களை நினைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஒன்றுமில்லை அப்படின்னு கடைசி நிலைமையில நம்ம போகும்போது கர்த்தர் நம்மளை முதன்மைப்படுத்தக்கூடியவராய் நம்மளை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க லேயால் மிகவும் நம்ம அநேக இடங்கள்ல பேசும்போது லேயால குறித்து தான் பேசுறோம். ஆனால் இங்க ராகேலை குறித்து பேசும்போது ராகேலுடைய சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது அவள் தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது அங்கே தேவன் அவளுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தரக்கூடியவராய் இருக்கிறத பார்க்கிறோம். அவள் கணவனிடம் அவள் சொல்லுகிறாள், ராகேல் என்ன சொல்லுகிறாள்? நான் சாக போகிறேன் என்று சொல்லுகிறாள். அந்த வேளையில் தான் தேவ ஆவியானவர் அவளுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஆசீர்வாதம் பார்க்கும்போது தாமாரை குறித்து பார்க்கும்போது தாமாரை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? யாருன்னு பார்க்கும்போது தாமார் அந்த யூதாவின் மருமகளா இருக்கிறார். ஒரு புறஜாதி பெண், ஒரு புறக்கணிக்கப்பட்ட தாமார் தான், சரியா? ஆனா கணவன் இல்ல, இறந்து போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்ல. அவங்களுடைய சரித்திரமே முடிய போற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? யூதாவின் சந்ததியிலே அவங்க காணப்படும்படியாக ஆண்டவர் அங்கே தாமாருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று திட்டமும் தீர்மானம் வைத்திருந்ததுனாலே தேவன் அங்கே ஒரு பெரிய பாக்கியத்தை அங்கே கொடுத்தவராய் காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே அந்த தாமார் இடம்பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளை உலகம் என்னவெல்லாம் பேசியிருக்கோம். ஒரு அனாதை, ஒரு தனித்து விடப்பட்ட, ஒரு அருவருக்கப்பட்ட நிலைமையில, ஒரு ஒதுக்கப்பட்ட, ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலையில தான் தாமார் இருந்தாங்கன்னா தெய்வம் அங்க எந்த நிலைமையில அவங்களை உயர்த்தி இருக்கிறான்னு நம்ம பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அவர் அது காரணம் என்னன்னா அந்த தாமாரினுடைய எளிய விசுவாசம், அந்த தாமாரினுடைய ஒரு நம்பிக்கை. அதனால்தான் இங்கே அவர்களையும் வாழ்த்து சொல்லும்படியாக ராகேலையும் தாமாரையும் சொல்லி ரூத்தையும் வாழ்த்துகிறார்கள். எபிரேயர் நிருபங்கள்ல இதையெல்லாம் நம்ம வாசிக்க முடியும் இல்லையா? ரூத்தையும் வாழ்த்து இதைத்தான் மூப்பர்கள் அங்கே அழகாக சொல்லுகிறார்கள். இங்கே நம்ம ரூத்தையும் போவாசையும் கூட அமிதமாக அங்கே சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போ ரூத் என்ன சொல்றாருங்க? ஓபேத்தை பெற்றாள். அது யார்? ஓபேத் தாவீதின் தாத்தாவா இருந்தாரு. அது மாதிரி ஓர்பால் அந்த போல ரூத் ஓடி போயிருந்தானா இந்த நன்மை நம்ம ரூத்துக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனுஷங்க நம்ம வித்தியாசமாய் பார்க்கும்போது என்ன பார்த்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்ம நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ராகேல் எப்படி இருந்தாங்க, தாமார் எப்படி இருந்தாங்க, ஆனா ஆண்டவர் அவர்களை எவ்வளவாய் நேசித்தார் என்று சொல்லி அந்த ரூத் 10 தலைமுறைக்கு சபைக்குள்ள உட்படலாகாது என்று சொன்ன ஒரு பெண் தான். ஆனால் அந்த வழியாகவே ஜீவனுள்ள தேவனுடைய வம்சம் வந்ததை நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஆண்டவர் சொல்லிவிட்டார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த நாளிலே நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? நம்முடைய தேவன் நமக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கக்கூடியவராக இருக்கிறார். நகோமி பாருங்க, அவங்க சரித்திரம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் கூட ரூத் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது ஒரு சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடி குமாரனை அவளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ரூத்து தான் பெற்றாள், ஆனால் நகோமியே அதை வளர்த்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம நகோமி கையிலே நகோமி அந்த குழந்தைக்கு தாயானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எந்த நிலைமையில நம்ம
நோகடிக்கப்பட்டு பரிதவிக்கப்பட்டு பின்தங்கின நிலைமையில அவமதிக்கப்பட்ட நிலைமையில மனுஷரால் தீர்ப்பான பேச்சுகளுக்கு இணங்கி வாழ்ந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்மளை முதன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ரூத்தையும் அமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் அவளுடைய மன உறுதி, அவளுடைய தன்னம்பிக்கை, அவளுடைய கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அவளுக்கு இருந்தது, அந்த ஐக்கியம் இருந்தது. அது போல நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் ஐக்கியம் உள்ளவர்களாக கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம ஜீவிக்கும் போது நாம் புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமலே போனாலும் கர்த்தர் தாமாரையும் ராகேலையும் நினைத்திருந்தது போல நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நினைத்திருந்ததற்கு போதுமானவராக இருக்கிறார். ராகாபை குறிச்சு பார்த்தாலும் அதுல நம்ம அநேக காரியங்களை சிந்திக்க முடியும். அப்போ மனிதர்கள் இப்படிப்பட்ட கடைசி காலங்களிலே நம்மளை தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு பேசுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் நம்மை முதலிடத்துல வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களை நம்மை துளிர்க்க பண்ணுகிறார், நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மனிதருடைய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பேச ஆண்டவர் அனுமதிக்காதவராய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த சிறிய சிந்தனை மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறோம், நாம் யாரை போல நாம் எப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி வருவதற்கு நெருங்கி ஜீவிப்பதற்கு நாம் தீர்மானம் எடுக்கிறோம் என்று சொல்லி தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஜீவியத்தை அவர் கையில ஒப்புக் கொடுப்போம். அவரையே சார்ந்து வருவோம். அவருக்கு ஐக்கியமுள்ள பிள்ளைகளாக, அவரை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்து இந்த உலகத்திலே அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் சாட்சியை பெறக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்யும்படியாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுடைய மேலான நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.